ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோட தம்பியோட கல்யாண சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சவுகார்பேட் ஷாப்பிங் மால் தான். அண்ட் என்னோட அம்மா வீட்டில் இருக்க பூனை பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி வந்து உள்ள ரூமில் வந்து ஃபோன் ஏதோ பேசிகிட்டு இருந்தான், கால் இருந்ததுன்னு அவன் பேசிகிட்டு இருந்தான். ஸோ அது வந்து வெளியில இருந்து அவனை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது, கத்தி கத்தி எப்படி கூப்பிட்டுட்டே இருக்குன்னு பாருங்கள். பார்க்க நல்லா இருந்தது, அதனால வீடியோ எடுத்திருந்தேன். நான் என்னோட மாசியான 3 பேர் வந்து ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணிவிட்டு பூந்தமல்லியிலேருந்து சவுகார்பேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட்டோலேயே வந்து ரீச் ஆகிட்டோம். அண்டு ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து ட்ரெண்டியாக சொன்ன ஒரு ஷாப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து போயிருந்தோம். அங்கே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையலாம் இல்லை, ஒரு மாதிரி ஓல்ட் கலெக்ஷன்ஸ் மாடல் தான் வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் இந்த கல்பனா பிரைடல் ஸ்டூடியோ வந்து வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்தது. அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கு அண்ட் ப்ரைஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த ஸ்டீ பூட்டிக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஷாப் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரெகுலராகவே வந்து இங்கே சாரீஸ் எல்லாமே வாங்குவாங்க. ஸோ அங்கே வந்து போகலான்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லெஹங்காஸ் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்கு கீழே ஒரு சின்ன குட்டி ஒரு ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் லெஹங்கா வந்து வச்சுருந்தாங்க. இந்த லெஹங்காஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு லெஹங்காஸ். இதெல்லாமே ஒரு 2000-3000 ரேஞ்சஸில் இருக்க லெஹங்காஸ் இதெல்லாம். அண்ட் ப்ரைடல் லெஹங்காஸும் இருந்துச்சு. இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000லேருந்து உங்களுக்கு 10,000 12,000 வரைக்குமே லெஹங்காஸ் வந்து காமிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா பார்கெயின் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ்க்கு கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கர்தானா ஒர்க்ஸ் எல்லாமே வச்சு நல்லா கிராண்ட் ஹெவியான ஒரு ப்ரைடல் லெஹங்காஸ் இது எல்லாமே. அண்ட் எக்ஸல் சைஸஸ் டபுள் எக்ஸல் அதுக்கு கூட வந்து இந்த லெஹங்காஸ் இருக்குது. இந்த லெஹங்கா பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸு. நம்ம வேணுன்றதுக்கு ஆல்டர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஃப்ளார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லெஹங்காஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜர்கான்ஸ், நல்ல லேயர்ஸ் இருக்குது. உள்ளே உங்களுக்கு கேன்கானோடவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த லெஹங்காஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெல்வெட் லெஹங்காஸ். இதில் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும், ஹெவி ஒர்க். இது வந்து நல்ல ஒரு ப்ரைடல் லெஹங்காவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷன்ஸ்க்குலாம் வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஒரு டார்க் ரெட் கலர், அதில் வந்து கோல்டன் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி, ஃபுல்லாக ஜரி அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி. இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. மெரூன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கலர், ரெட்டு, க்ரீனு அண்ட் ராணி பிங்க், மொத்தம் 5 கலரும் என்னவோ இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேம்ப்ளெட்டில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அத்தனை கலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் இதெல்லாம். பாருங்கள், நல்ல ஒரு ஹெவி ஒர்க்கு, பார்க்கவே நல்லா கிராண்டாக இருக்கும். அண்ட் துப்பட்டா ரொம்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட்டில் இந்த மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நாங்கள் அங்கேருந்து வந்து என்னோடய தம்பிக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீராஸ் கிட்ட ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லியிருந்தான். ஸோ அங்கே போய் ட்ரெஸ் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா புருஷவாக்கமில் சியானாக்கு பிளேசரில் வந்து ட்ரெஸ் எடுப்போம். ஸோ அங்கே போய் சியானாக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணி செம்ம டயர்டு. பட் இருந்தாலும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன். இது வந்து பொண்ணுக்கு எடுத்திருந்த ஒரு லெஹங்கா. 2 லெஹங்கா வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கலர் இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டார்க் ஷேட், அது ஒன்று லைட் ஷேட் இருக்க மாதிரி இருக்கும். இதனோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் ஃபுல் வந்து ஜரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் தனியாக வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லீவ் நம்ம தைச்சிக்கலாம். இது செகண்ட் லெஹங்கா. இது வந்து அதில் கொஞ்சம் லைட் கலர், அதுலேயும் ஃபுல்லாக வந்து ஒரு சில்வர் டோனில் இருக்கிற மாதிரி ஒரு ஜரி ஒர்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த 2 லெஹங்காவுமே பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த 2 கலர்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது 2ம் வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்க வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு இந்த லெஹங்கா வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெல்வெட் லெஹங்கா. இதில் வந்து 2 கலர்ஸ் கலந்த மாதிரி வந்து இருக்குது. கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அந்த ராணி பிங்க்கில் லைட் பிங்க் கலந்த மாதிரி அண்ட் ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லெஹங்காஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செமி ஸ்டிச். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி நமக்கு தேவையோ அது மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா ஃபுல் ஒர்க் இருக்கிறதுனால ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணால் கிளாஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்லீவும் வந்து தனியாக வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒர்க் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னல ஸ்லீவ் வந்து தனியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் நமக்கு வந்து
பாதி ஹாஃப் ஸ்லீவ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் துப்பட்டாவும் அது கூடவே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சின்ன தையல் போட்டிருப்பாங்க, தையல் பிரிச்சுட்டா துப்பட்டா வந்துடும். துப்பட்டா இந்த மாதிரி இருக்கும். இதில் அந்த அதே கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் பிங்க்கில் துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கல்பனா பிரைடல் ஸ்டுடியோவில் வாங்கினது. இந்த ப்ளவுஸ் வந்து என்னோட சாரீக்கு மேட்சிங்கான கலரில் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோட கலருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான டிசைன் எனக்கு கிடைக்கல. இருந்ததுல இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2500ன்னு நினைக்கிறேன். 2500 ஆர் 3000 அந்த ரேஞ்சில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து இருந்தது. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக வந்து அவங்க எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பேக் நெக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக வந்து அதில் வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸுமே இருக்குது. ஃபுல்லாகவுமே வந்து பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே புட்டாஸ் மாதிரி இங்கே தனித்தனியாக இந்த மாதிரி வந்து புட்டாஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் இந்த மாதிரி நமக்கு ஹேங்கிங்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பொண்ணுக்கு கல்யாணோட ப்ரைடல் ப்ளவுஸ். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. கலருமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் இந்த மாதிரி நெட் ஒர்க், இப்போ இந்த மாதிரி கட் ஒர்க் வந்து நெட்டு கொடுத்துட்டு அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா? ஸோ கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி நெட் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. ஸோ பொண்ணோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை வாங்கியாச்சு. ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. பேக் நெக் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஜிம்கி மாதிரி இருந்தது. இல்லை இந்த பல்லாக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதனால் இந்த வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சியானாக்கு வந்து பிளேசரில் இந்த ஷராரா வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ஸ்கின் கலரு. அதில் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்க மாதிரி இதில் வந்து அந்த குட்டி குட்டி மிரர் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கட்டான பீட்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து இருந்தது. என்னோடய லெஹங்காக்கு அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் மேட்சிங்காக வந்து ரிசப்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலரில் அந்த ஃப்ளார்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரி தான் என்னோடய லெஹங்காலையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது மாதிரி வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். வேறு கலர் வந்து கிடைக்கல. அவள் ஷராரா தான் கேட்டிருந்தா. வேறு கலர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவள் சைஸ்க்கு வந்து கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து இந்த பெல்ஸ் மாதிரி மாடலு. அதுலேயும் ஃபுல் ஒர்க் ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்ட் அந்த ஸ்டோன் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கீழே வந்து கட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3500 சம்திங் வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இதனோட ட்ரெஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக ஒரு துப்பட்டா அதே சேம் கலரில் பார்டர் ஒர்க் இருக்கிற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் இருக்கிற மாதிரியான துப்பட்டா இருந்தது. அண்ட் என்னோட அம்மா அண்ட் அவங்க தங்கச்சிங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரே மாதிரி இந்த தீபிகா அண்ட் ஜோதிகா சாரீ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. கோல்டன் கலர் சாரீ வித் இந்த மாதிரியான பார்டர். இது வந்து அவங்க ரிசப்ஷனுக்கு வந்து போடுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சாரீ வந்து வாங்கியிருந்தாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு பிளெயினான சாரீ. அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியும் இல்லை வாங்கி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். சாரீ சிம்பிளாக இருந்தாலும் ப்ளவுஸ் கொஞ்சம் நம்ம ஹெவியாக போடும் போது அந்த சாரியோட லுக்குமே இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி இருந்தது. இந்த முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்துட்டு ஃபுல் சாரியும் வந்து ஒரு பிங்க் அண்ட் கோல்ட் டோனில் இந்த மாதிரி ஒரு வேவியான ஒரு பேட்டர்னில் ரொம்ப நல்லா இருந்தது. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் நல்ல ஹெவியான பார்டர் கீழேயும் மேலே வந்து கொஞ்சம் சின்ன பார்டர் இந்த மாதிரி. இது வந்து தீபிகா சாரீ வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்டு பேட்டர்ன். ஜோதிகா சாரியில் அந்த வேவியாக இருக்குது. இல்லை செக்டு இந்த மாதிரி. இதில் 2 கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி ரொம்ப சில்வர் ஜரி அது வந்து கோல்டு கலர் இருக்க மாதிரி மிக்ஸ்டான மாதிரியானது. அண்டு இது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சாரீ எல்லாமே வந்து வியர் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க இது மடிப்பெடுக்க வராது அதெல்லாம். பட் அவங்க வியர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து இது நாங்கள் வெட்டிங்கே கட்டியிருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக வர்த். இது இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரவணா ஸ்டோர் அந்த மாதிரியான கடைகள்லாம் நிறைய கிடைக்குது. நிறைய பேரும் இது வாங்கி போடுறத நம்ம பார்க்குறோம். இது சூப்பராக இருந்தது. நல்லா ஃபுல் பிளெயினான ஒரு சாரீ. அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டார்க்கான பார்டர் வந்து கொடுக்கும்போது இன்னமும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஜோதிகா சாரீ. இதில் பார்டர் பார்த்திங்கன்னா முந்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஒர்க் இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் எடுத்திருந்தோம். பிங்க் அண்ட் ப்ளூ கலர். பிங்க் எப்படி இருக்கோ அதே தான் ப்ளூலேயும்
பார்டர் முந்தி மட்டும் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரியானது ஜோதிகா சாரியில் 2, தீபிகா சாரியில் 2 எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலரு, அதில் முந்தி அண்ட் பார்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த 4 சாரியும் சவுகார்பேட்டில் இருக்க ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனோட ஷாப் டீட்டெயில் எனக்கு தெரியல. நான் வேணால் கேட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் டைமும் கிடைக்கல. நிறைய ஷாப்லாம் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் நான் போய் வந்து ஒரு 4, 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நிறைய இடத்துல என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்னோடய லெஹங்காக்கு இது கொஞ்சம் லைட்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் இந்த நெக்லஸ் அண்ட் அதோட நெத்திச்சுட்டியோட கம்மல் எல்லாமே மேட்ச் ஆன மாதிரி வருது. இது நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கியிருந்தேன். நான் இதை ஆல்டருமே பண்ணி நான் யூஸ் பண்ணேன். அது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.